மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற பாஜக மாநில மையக் கூட்டமானது நிறைவு பெற்றிருக்கிறதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் பாஜக மையக் கூட்டம் நிறைவு பெற்றுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார். மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் பாஜக மாநில மையக் கூட்டமானது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆலோசிக்கப்பட்டது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று இரவு மதுரைக்கு வருகை தந்திருந்தாருங்க. மதுரை ஒத்தக்கடை பகுதியில் இன்று மாலை நடைபெறக்கூடிய பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்துகிறதை அடுத்து அமித்ஷா வருகையொட்டி மதுரையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்குது. மதுரை ரிங் ரோடு பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்ல தங்கியுள்ள அமித்ஷா தமிழக பாஜக நிர்வாகிகளை சந்திச்சு ஆலோசித்து வருகிறாரு. அந்த வகையில தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் ஏற்கனவே சந்திச்சு பேசியிருந்தாரு. இந்த சந்திப்பின் போது பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில பாஜக நிர்வாகிகளுடன் அமித்ஷா நடத்திய இந்த ஆலோசனை மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது மதுரை சிந்தாமணி ரிங் ரோடு பகுதியில இன்னைக்கு நடைபெறக்கூடிய இதுல என்ன, அதாவது கூட்டத்துக்கு பின், உயர்மட்ட குழு உறுப்பினர்களான தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், ராம சீனிவாசன் மற்றும் பல பாஜக மூத்த நிர்வாகிகள் மற்றும் உயர்மட்ட உறுப்பினர்களோட உள்ள ஆலோசனை கூட்டம் தற்போது துவங்கி நடைபெற்று இருக்குது. கூட்டத்துக்கு பின் இது குறித்து என்னென்ன பேசினாங்க, அதாவது பாஜக தரப்புல என்னென்ன மாதிரி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிய வரும். ஏற்கனவே அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி இடையே கூட்டணி உருவாகி இருக்கிற இந்த சூழ்நிலையில அமித்ஷாவோட வருகை தற்போது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுது. அதாவது இப்போ ரிங் ரோட் பகுதியில் இருக்கிற அந்த தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வந்த கூட்டம் முடிஞ்சு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற தொடர்ந்து அந்த கூட்டமானது ஏறத்தாழ 2 மணி நேரத்துக்கு மேல முடிவடைந்ததை தொடர்ந்து தற்போது ஒவ்வொரு பாஜக நிர்வாகிகளும் ஹோட்டல்ல இருந்து புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கூட்டத்துல என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது, அதே மாதிரி தொடர்ந்து என்னென்ன மாதிரி நடக்க போறாங்க அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரிய வரும். விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.